ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கீங்களான்னு உங்களை எவ்வளோ பேரை கேட்குறேன். ஆனால் 2-3 பேர் தான் வந்து நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு நிறைய பூஸ்டர் ஆகும். ஏன்னா நான் வீடியோஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சோடனே நான் பூஸ்ட் ஆகிட்டு நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்குற என்தூனஸ் தான். அந்த என்தூனஸ்க்கு அளவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் நைட்டு 1 o'clock எனக்கு ஒரு மேம் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஐ நெவர் ஃபர்காட். அவங்க மட்டும்தான் அப்படி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 o'clock, அதுக்கு கொஞ்சம் இன்னும் கூடி போகலாமே, 2 to 3, 4 o'clock வரலுமே அவங்க என்னோட கான்வர்சேஷனில் இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் வந்தீங்கன்னா நான் தூக்கமே எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் 1 o'clock கூட நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தேங்க்யூ ஸோ மச். அந்த டைமில் கூட என்கிட்ட வந்து இந்த விஷயத்தை கேட்கணும், பர்ச்சேஸ் பண்ணும். ஆனால் ப்ளீஸ் அந்த டைம்லலாம் நாங்கள் எந்திரிச்சு சொல்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த டைம்லாம் கேட்குறோன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்காக நான் முழிச்சு அவ்வளோ நேரம் பேசுகிறேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதனால் டக்குன்னு நீங்களும் வந்து கேட்டுட்டு நீங்களும் தூங்கிடுங்க, நானும் தூங்கிடுறேன். ஸோ தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அந்த டைம்லலாம் கூப்பிட்டு கேட்கும் போது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ஓகே முழிக்கலாம். அவங்க நமக்காக தானே இந்த டைம்லலாம் வந்து, ஏன்னா அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ அந்த டைம் நீங்கள் கேட்கும் போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ இன்னுமே எனக்கு பூஸ்டப் கொடுங்க. இன்னுமே நான் வந்து வளர்கிறதுக்கு உங்களோட எல்லாரோட பிளஸ்ஸிங்கும் எனக்கு தேவை. ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாருமே என் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கோம். நம்ம எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கு. எல்லாருமே சூப்பராக பேசுகிறீங்க, எல்லாருமே சூப்பராக பை பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த டைமில் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பூச்சஸ் மெட்டீரியல்ஸ்க்கு இன்னமும் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் பீட்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. பீட்ஸும் சாம்ஸும் இன்னும் நிறைய வந்துட்டுருக்கு. பட் என்னடா பூச்சஸ் மட்டும் போடுறீங்க, பீட்ஸ் எதாவது எதுவுமே போடலன்னா, பீட்ஸ் வந்து போடுறதுக்கான சமயமே கிடைக்கலைங்க. எல்லா பீட்ஸுமே இங்கே இருக்குது. பட் நீங்கள் கேளுங்க, நான் கேட்லாக் அனுப்பிச்சுட்றேன். ஏன்னா நான் இப்போ பூச்சஸில் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கனால நாங்கள் பூச்சஸை வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ளவுஸுக்கு வேணுன்றதுனால நாங்கள் அதை போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் இன்னமும் இருக்குது. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்டார் டைப்பில் இருக்க, ஸ்டார் டைப்பில் இல்லை, ஸ்டார் தான். இந்த ஸ்டாரில் பார்த்திங்கன்னா நல்ல கிளிட்டரியாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ஸை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பூச்சஸ் ஒர்க்லேயுமே அந்த ஸ்டார்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிரதருக்கு ரக்ஷாபந்தன் வரும் இல்லைங்களா? நம்ம ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தான் அந்த ப்ரோன்றதை வச்சு இப்படி ஒரு பிரேஸ்லெட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இல்லைங்க. நம்ம எப்பெல்லாம் தோணுதோ நம்ம பிரதர்ஸுக்கு, நம்மளோட பிரதர்ஸ் மாதிரி நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுமே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறையா மணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ரக்ஷாபந்தன் அன்றைக்கி மேக்ஸிமம் வந்து மணி நல்லாவே கலெக்ட் ஆகும். அண்ட் தென் நமக்கு நிறையாவே வந்துட்டு நிறைய கிஃப்ட் வரும். நானுமே ரக்ஷாபந்தன் அன்றைக்கி நிறைய என்னோடய பிரதர்ஸ் எல்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ்லாம் இல்லைங்க, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது தாங்க இந்த விஷயம். ஸோ நான் எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே செலிப்ரேட் பண்ணுவேன். எல்லாரோடையுமே மிங்கிள் ஆகி தான் இருப்பேன். ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த கொண்டு வந்திருக்கேன், இந்த பிரதர்ஸ் சாம்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய மாடல் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பீடுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, செயினாக யூஸ் பண்ணலாம். அண்டு நம்ம என்ன டைப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டார்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஐட்டம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இந்த பிரேஸ்லெட்டு. ஸோ மறந்துடாதீங்க, உங்கள் பிரதர்ஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போம். இது வந்து நல்ல கிளிட்டர், அங்கங்கே கோல்ட் கலர்ஸ் கொடுத்து வந்துட்டு லைட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸு, கிளிப்ஸு, நிறையா கிளிப் மேக் பண்ணுறவங்களுக்கு இந்த பவுல் ரொம்பவே தேவைப்படும். நம்மக்கிட்ட பவுலில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது.
நீங்கள் வீடியோவில் வந்து கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பிடிஎஃப் பவுஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கனாவே நிறைய பவு டைப் வந்து பிடிஎஃபாகவே இருக்குது. ஏன்னா அத்தனை கலெக்ஷன்ஸ் பவுலில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பவு கலெக்ஷன்ஸ் வேணும்னா பவு கலெக்ஷன்ஸ் பிடிஎஃப்னு சொல்லி கேளுங்க. ஸோ அந்த பிடிஎஃப்பில் ஃபுல்லாக வந்து இந்த பவு கலெக்ஷன்ஸ் மட்டுமே இருக்கும். இதில் நிறைய கிளிப்பு, ஸ்டெட்டு, என்ன டைப் வேணும் உங்களுக்கு எல்லா டைப்லேயுமே இதை நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். நிறைய வந்து லைட் கலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பவு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் டைப்பு. இந்த ஃப்ளவர் டைப்புமே உங்களுக்கு நிறைய பேர் ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஃப்ளவரு பெட்டல்ஸ் ஆட்டம் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட்டியாக ஃப்ளவருக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஃப்ளவர் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? உள்ளே வந்து அந்த மொட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுலேயே வந்து இதே கோல்டன் கலர்ஸ்லேயே நம்மக்கிட்ட ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது கூட இதுக்குள்ளார வந்து நம்ம கொடுக்கும் போது நம்ம ப்ளவுசஸ் பார்க்க ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் இந்த மாடல் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வந்து ரெயின்போ கலர்ஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம போடும் போது அந்த கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரியான நிறைய டிசைன்ஸ் வந்து ப்ளைனாக இருக்கும். நம்ம டார்க் கலர்ஸ் தான் ப்ளவுசஸ்லாம் வேர் பண்ணுவோம். ஸோ அந்த டார்க் கலரில் வந்து இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும் போது ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா சாரீக்கு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாரியோட அப்படியே சாரியோட கலர் எடுத்து நம்ம ப்ளவுஸில் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ் அந்த ப்ளவுஸில் கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நம்ம சாரீ வேர் பண்ணும்போது அதோட கலர் வந்து அதில் அடிக்கும் போது உங்களுக்கு எல்லா ஷேடட்லேயுமே இந்த கலர்ஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து எங்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வாட்டி நிறையா வந்து நம்ம ரெயின்போ கலர்ஸில் தான் இந்த மாதிரி பூச்சஸ் ஐட்டம்ஸுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டது இந்த ரெயின்போ கலர்ஸில் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ மறைக்காமல் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பூச்சஸ் ஐட்டம்ஸ் கேட்டிங்கன்னா இதோட லிங்க் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பூச்சஸ் ஐட்டம்ஸில் இது இப்போ வாங்கிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து இப்போ தான் நம்ம இதை வந்து கொண்டே வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இல்லை, இதில் கலர்ஸில் தான் நம்மக்கிட்ட இருந்தது. இப்போ வந்து இதுக்கு இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ்லையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இதே நான் கலர்ஸில் இருக்கிறதையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கலர் பார்த்தீங்க, இது அடுத்தது இதுலேயே கலர்ஸில் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது முன்ன பார்த்தது வந்து நமக்கு வந்து ரெயின்போ ஷேடில் பார்த்தோம். இந்த மாதிரி ஃப்ளவர் தான் நம்ம பார்த்தது. ஆக்சுவலி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த க்ரீன் இருக்குது, பிங்க் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரில் வச்சு இந்த மாதிரி க்ரீன் டைப்பில் வச்சாலும் சூப்பராக இருக்கும். ஆர் வந்துட்டு இப்படி ரெட்டு வச்சாலுமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது நமக்கு இப்படி பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? எனக்கு ஃபோனில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மொட்டாக இருக்க மாதிரி இருக்குது அண்டு ஃபெதர் நல்ல ஃப்ளவர் வந்து விரிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒர்க் வந்து நம்ம ப்ளவுஸில் கொடுக்கும் போது இதில் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த க்ரியேட்டிவிட்டி பண்ணி இந்த ப்ளவுஸை நம்ம ஒர்க் பண்ணும் போது மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், சான்ஸே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதனோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் இந்த லீஃப் எல்லாம் செட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு லீஃபும் செட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த லீஃப் உங்களுக்காக வந்து காட்டுறேன். இந்த லீஃப்மே இந்த மாதிரி செட் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி லீவ் செட் பண்ணும் போது ஸோ நான் வந்து ஒரு காட்டுறேன். இப்படி இந்த மாதிரி வந்து லீஃப் செட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இது வந்து அக்லிக் கலர் பெயிண்டிங் தான் அடிச்சிருக்காங்க. நம்ம இதுக்கு மேலே க்ரீன் ஷேட் கலர் நம்ம கொடுக்கணுன்னா கூட பெயிண்ட் வாங்கி லைட்டாக நம்ம மேலே வந்து கொடுத்தோன்னா ஒரு வார்னிஷர், நம்மளோட நெயில் பாலிஷோட ரிமூவர் இருக்குது இல்லைங்களா, நெயில் பாலிஷோட அந்த கிளிட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷைன் கொடுக்குற அந்த இது, அதை நீங்கள் இதுக்கு மேலே வந்து வார்னிஷாட்டாக கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப இன்னும் கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கும். அதாவது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். லீஃப் ஒரு ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு இப்படி பெட்டலாக கிடச்சிருக்கு. ஸோ இது மேலே வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணி
பெயிண்ட் மாதிரி லைட்டாக ஷேட் கொடுத்தீங்கன்னாவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒயிட் ஷேட் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து அந்த பெயிண்ட் வந்து அதில் இதாகிக்கும். ஓகேங்களா? நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்காக நான் இந்த ஒரு சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட மிங்கிள் ஆகி இருக்குது. இதுக்கு தனித்தனியாலாம் நாங்கள் வந்து போடலை, இல்லை எல்லாமே மிங்கிள் ஆகி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அது மட்டும் ரெயின்போ ஷேட் மட்டும் தனியாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்படி மிங்கிள் ஆகி கலர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பூஜஸ்க்கான நிறைய ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பிடிஎஃப் கேட்டு நம்மளோட இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா எல்லா இது வரைக்கும் இன்னும் இருக்கா, நாங்கள் தேடிட்டே தான் இருக்கோம். இன்னும் நிறைய தேடிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்க பூஜஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஒன்ஸ் வர்றதாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸே நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அதை தீர்ந்ததுக்கப்புறம் போய் கேட்கும் போது எந்த ஷாப்லேயுமே இருக்கிறதில்ல. ஏன்னா நியூ வர ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அங்கே மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து பல்க் குவான்டிட்டியில் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தீர்ந்ததுக்கப்புறம் நானுமே நோன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்டாக் அவுட் ஆகிறதே எங்களாலேயே தான் இருக்கும் ஷாப்பில். ஸோ அந்த மாதிரி வாங்கி எடுத்துடுறோம். ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து பல்காக வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ரீட்டெயிலாக வேணாலும் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் பை பண்ணிக்கோ. அடுத்த வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.